ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்வீஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். எங்கள் சின்னம்மா பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் இங்கே திருச்செங்கோடு வந்திருக்கோம். கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், கோயில், சிவன் கோயில். கல்யாணத்துக்குள்ளே போயிட்டு தாலி கட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் மண்டபத்துக்கு போவோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தின் மார்னிங் ஒரு 6:30 கோயிலில் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நான், என்னுடைய தங்கச்சி, இவங்க 2 பொண்ணுங்க, அப்புறம் எங்கள் தாத்தா, எங்கள் வீட்டுக்கார், நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கல்யாணம் வாக்குலேயே ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி செம்ம முகூர்த்தம் போலக்கு, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் எங்கடா நம்மளோடைய மணப்பெண் இருக்காங்கன்னு தொலைவறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தனால அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், இவங்க தான் பொண்ணு. இவங்களுடைய மேக்கப் கொஞ்சம் நேரத்துலேயே போட்டாங்க, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க டெல்லி சைடுங்கிறதுனால அங்கே நாங்கள் போன ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்தோம். அவங்க 20 ருபீஸ் வச்சு மாலை போட்டிருந்தாங்க. இவங்க 10 ருபீஸை வச்சு காசு மாலை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தாய் மாமங்கிறதுனால பொண்ணுக்கு கொஞ்சம் மாலை இதெல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. அதையெல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் மண்டபத்துக்கு வந்தோம். கல்யாணம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு அப்புறம் காலையில் என்னென்ன சாப்பிட்ணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு ஈவினிங் வாக்கில் தான் கிளம்புனோம். அங்கே இன்னும் சாங்கியமே நிறைய அவங்க ஊர் கொஞ்சம் தூரமாக இருந்தனால எல்லா ரிச்சுவல்ஸுமே மண்டபத்துலேயே முடிச்சுட்டு போகிறதா இருந்தால் பிளானு. அப்புறம் என் பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சரி, அவங்க முடிக்கிறதெல்லாம் முடிக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் மண்டபத்தில் கிளம்பிட்டோம். ஏன் இதை நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் ஏன்னா இந்த மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே இங்கே போயிட்டு கொஞ்சம் அதே வேலையிலே இருந்துட்டோம். வீடியோ போட முடியல, சாரிங்க. அதுக்கப்புறம் எங்களால் எங்கேயும் வெளியவும் போக முடியல. ஏன்னா இதையே பார்த்துட்டு வீடியோ எடுக்கவும் முடியல. அதை போஸ்ட் பண்ணுறதுக்கான டைமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சம்மந்திங்கெல்லாம் பேசி அப்புறம் சம்மந்தி கெடாலாம் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சி அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வீடியோலாம் எடுக்க முடியல. வீடியோ எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கான டைமும் இல்லை. அதனால தான் அன்றைக்கி கோயிலில் எடுத்த வீடியோவை மட்டும் வச்சு சரி எடிட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம வெளியெல்லாம் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோலாம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க. வெயிட் லாஸ் வீடியோவும் டெய்லியும் போடுறதுக்கான டைம் என்கிட்ட இல்லை. ஏன்னா மார்னிங் கடைக்கெல்லாம் போகிறனால போட முடியல. அதனால் நான் என்ன பண்ணலான்னா மந்த்லி எண்டில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல் மந்த்தும் டெய்லியும் எடுத்து போடுறதுக்கான டைம் இல்லாதனால மந்த் எண்டில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கலை. ஏன் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை நான் கடைசியில் போடுறேன். மந்த் எண்டில் கல்யாணம் பாருங்கள் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு தாலி கொடி போட்டாங்க. கொடியிலேயே தாலி போட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரைடுக்கு என்ன பிரச்சனைனா பின்னாடி அந்த பாசியெல்லாம் வச்சனால முடி சிக்கிக்கிச்சு. நிறைய ப்ரைடு இந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு டிசைன் வச்சு தைச்சிட்றோம். ஆனால் அந்த முடிக்கு அந்த கேர் பண்ணல. அது எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுச்சு. இது போட்டிருக்கலாம் நல்லா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ப்ரைடும் சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ப்ரைட் மேக்கப் பண்ணவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இங்கே பண்ணிவிட்டு வேறு பக்கம் போகிறனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. மற்றபடி ஓகே, அவ்வளோதாங்க. தாலி கட்டி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.